இந்த நவம்பர் 14ஆம் தேதி துல்கர் சல்மான் நடித்த காந்தா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ இது ஏதோ தெலுங்கு படம், நேரடியான தெலுங்கு படம் தமிழில் டப் பண்ணி வருது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் தேட்டரில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது முழுக்க முழுக்க ஒரு நேரடியான தமிழ் படம் அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப வியந்து போனேன். அதே நேரத்தில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஐயோ உண்மையிலே நான் ரொம்ப அதிசயித்து போயிட்டேங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு திரைப்படம் நிறைய பேர்த்துக்கு வந்துக்கிட்டு காந்தா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கா, காந்தாரா வந்திருக்கு பார்த்துட்டாங்க, காந்தா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா $1,000,000 கொஸ்டின் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியல. இது ஒரு அருமையான தமிழ் திரைப்படம், ஒவ்வொருத்தரும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காவியம் சொல்லணும். ஏன் தெரியுமா காவியம் சொல்றேன்? இது முழுக்க முழுக்க பழைய காலத்து திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு அருமையான தமிழ் திரைப்படம் தான். சுருக்கமாக சொன்னோம்னா அந்த காலத்துல சூப்பர் ஸ்டார் நினைக்கப்படக்கூடிய MK தியாகராஜ பாகவதர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் அவருடைய ஆஸ்தான இயக்குனருக்கும், அவரை வளர்த்து விட்ட ஒரு இயக்குனருக்கும் இடைப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு பின்னப்பட்ட ஒரு அருமையான தமிழ் திரைப்படம் தான் காந்தா திரைப்படம். எப்படி MK தியாகராஜ பாகவதர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, MKT அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதவே ரிவர்ஸ்ல TKM அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தில் TK மகாதேவனா வரக்கூடியவர் தான் துல்கர் சல்மான். அதுக்கப்புறம் அவருடைய ஆஸ்தான இயக்குனர் ஐயாங்கிற ஒரு கேரக்டர்ல வர்றவர் தான் சமுத்திரக்கனி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்ரீ போஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அதாவது துல்கர் சல்மானுடைய மனைவியா வர்றவங்க காயத்ரி, நம்மளுடைய விஜய் சேதுபதி பா அப்படின்னு பாரு இல்லையா, அவங்க தான் இந்த திரைப்படத்தில் மனைவியா வர்றவங்க. ஆனால் காதலியா வர்றவங்க பாக்கியஸ்ரீ போஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நடிகை. ஆனால் நடிப்புல தெலுங்கு நடிகையா இருந்தாலும் தமிழ் படம் இதான் முதல் படம் போல அந்த அளவுக்கு நடிப்பை பிச்சு எடுத்திருக்காங்க பாக்கியஸ்ரீ போஸ். அதுக்கப்புறம் திரைப்படத்தில் நிறைய நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க. ஆடுகளம் நரேன், நெல்கள் ரவி, வையாபுரி, நம்ம பக்ஸ் நடிச்சிருக்காரு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல மிரட்டக்கூடிய ராணா டகுபதி, நம்மளுடைய பாகுபலி திரைப்படத்தில் வச்ச ராணா டகுபதி அவர் நடிச்சிருக்காரு. படத்தை பற்றி சொல்லணும்னா எப்பயுமே வெளி உலகத்தில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை திரைப்படம் எடுப்பாங்க. ஆனால் திரைப்படத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான உண்மை சம்பவத்தை தழுவி படம் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த திரைப்படத்தை சூப்பராக கையாண்டிருக்காரு இயக்குனர் செல்வமணி செல்வராஜ். அதாவது சுருக்கமாக இவரை பற்றி சொல்லணும்னா, இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து மக்கள் ரசிக்கும்படி தேட்டரில் உட்காந்து பொறுமையாக பார்க்கணும்னா அதற்கு முக்கியமாக இயக்குனருடைய பங்கு இருக்கணும். அதை சிறப்பாக தன்னுடைய வேலையை செஞ்சிருக்காரு இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் அவர்கள். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டதில், ஆனால் திரைப்படம் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மக்களுடைய மனதிலும் இவருடைய அடுத்த படைப்பு என்னவா இருக்கணுங்கிறது தான் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மியூசிக்னு பார்த்தோம்னா ஜெக்கி பிஜோய் அப்படிங்கிற ஒரு மலையாள நண்பர் தான். அவர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜான் சம்திங் இன்னொரு அந்த சாங்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சந்திரா அப்படிங்கிற ஒரு இன்னொருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சல்மானுடைய கம்பெனியும் ராணா டகுபதி இன்னும் 2 பேர் சேர்ந்து எல்லாம் கூட்டா இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. மொத்த பட்ஜெட் 21 கோடி, அப்ராக்சிமேட்லி 21 கோடின்னு சொல்றாங்க. படத்தோட கதை, அமைக்கப்பட்ட விதம், கொண்டு சென்ற அந்த முறை, திரைக்கதை அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப் கொடுக்கலாம், ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு திரைப்படம் சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மானுடைய நடிப்பு, அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ஒரு உதாரணம் தான் துல்கர் சல்மான் அவர்கள். மம்மூட்டி அவர்கள் அவருடைய புதல்வன் பையனான துல்கர் சல்மானுக்கு சரியான ரூட்டை காமிச்சு விட்டுருக்காரு. அதனால தான் தமிழ் சினிமா நடிகர்கள் தயங்கி தயங்கி எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை அழகா துல்கர் சல்மான் எவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு தெரியுமா. உண்மையிலேயே அந்த பழைய காலத்தில் நம்மளுடைய நடிகர் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், முத்துராமன் அண்ட் அப்படி சொல்லி ஜெய்சங்கர் அப்படி சொல்லி அவங்க அழகா நடிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோபால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிவாஜி கணேசனுடைய நடிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எம்ஜிஆருடைய பழைய படங்கள் அன்பேவா படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நடிச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு துல்கர் சல்மான். அதாவது நடிகன் அப்படின்னா என்னன்னா சரியா நடிக்க தெரிஞ்சவன் தான் நடிகன்.
மாஸ் காட்டுறவங்கன்னா மாசன் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். நடிகன்னா நடிக்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல நடிகன் வந்து எல்லா மொழிகள்லையுமே வந்துக்கிட்டு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுவான். ஆனால் அந்த நடிகனுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கும். தன்னுடைய தாய்மொழியில தான் நடிக்கணும், நல்லா நடிக்கணும், பிடிச்சு நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தாய்மொழியை காட்டு நம்ம தமிழ் மொழியில் ஒரு மலையாள நடிகரான துல்கர் சல்மான் அவர்கள் இந்த தமிழ் திரைப்படத்தை ரசித்து நேசித்து நடித்தது மூலமாக இவர் வந்து உண்மையான நடிகன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் உண்மையிலேயே ஓப்பன் ஹார்ட்டாக, அதாவது ரொம்ப ஓப்பனாக என்ன சொல்லணும்னா, தமிழ் சினிமா நடிகர்கள் அவங்க மாசா நிறைய விஷயத்த வந்து அப்படி கெத்தா அப்படிதான் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த திரைப்படம் சத்தம் இல்லாமல், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மம்முட்டி, இவருடைய அப்பா மம்முட்டி தமிழ் சினிமா நடிகர்கள் நடிக்க தயங்கிய தவறிய கதாபாத்திரங்கள் கேரக்டர் எடுத்து நடிப்பாங்க. அதற்கு உதாரணம் சொல்லணும்னா அழகன், மௌனம் சம்மதம், அதுக்கப்புறம் மக்களாட்சி, மறுமலர்ச்சி, அப்படி சொல்லி அரசியல் படங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தமிழ் சினிமா நடிகர்கள் நடிக்க தயங்குவாங்க. ஆனால் இந்த இதில் மம்முட்டி அவர்கள் சரியாக நடித்து கிளாப் வாங்கி படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். அது மாதிரி இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய அப்பாவோட இடத்த நிரப்புறது மாதிரி துல்கர் சல்மான் அவர்கள் வந்துக்கிட்டு அவர் நம்ம தமிழ் சினிமா இப்போ உள்ள நடிகர்கள் ஏற்று தயங்கி நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்களை அழகாக எடுத்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் காந்தா. படத்தோட முதல் பாதி வந்துக்கிட்டு அழகாக நமக்கே வந்துக்கிட்டு ரொம்ப ரசித்து பார்க்குற மாதிரி நகர்ந்து போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே சீட்டோட நுனியில் உட்காந்து அடுத்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அது வேற மாதிரி போகும். இந்த கொலையை பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு படத்தை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய இயக்குனருக்கும் அந்த இயக்குனர் உருவாக்கி விட்ட ஒரு மிகப்பெரிய நடிகனுக்கும் நடக்கக்கூடிய ஈகோ கலந்த ஒரு கதை தான் இந்த கதை. இதுக்கு இடையில இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு நடிகை மாட்டிக்கிறாங்க. அந்த நடிகை வந்துக்கிட்டு நம்மளுடைய கதாநாயகன் எந்த அளவுக்கு கவர்ந்து அப்படியே படம் நகர்ந்து கொண்டு போகிறப்ப அந்த கதாநாயகி எப்படி கொலை செய்யப்பட்டு, அந்த கொலை வந்து யார் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தை மையப்படுத்தி இருக்கப்பட்ட திரைப்படம் தான் காந்தா திரைப்படம். இதில் நிறைய டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான டைலாக்னா வந்துக்கிட்டு நிறைய வந்து நானே நோட் பண்ணி வச்சேன். இதில் சமுத்திரகனி சார் அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது ஒரு கதை அப்படிங்கிறது வந்துக்கிட்டு அந்த கதையை படமாக்கணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. கதையே வந்து தன்னை வந்து டிசைட் பண்ணி இப்போ என்ன படமாக எடுங்க அப்படிங்கிறது மாதிரி வந்துக்கிட்டு ஒரு டைலாக் பேசுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் விரும்பக்கூடிய காதலி வந்துக்கிட்டு கர்ப்பமாயிருவாங்க. அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு இதை கலைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு துல்கர் சல்மான் சொல்கிறப்போ அதே துல்கர் சல்மான் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பார். இப்போ வேணாம், இப்படி வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா திரும்ப சமுத்திரகனி அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். ஒரு இருட்டான ஒரு அறையில் நம்ம உருவாக்கப்பட்ட திரைப்படத்தை ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா பேரும் உட்காந்து பார்க்குறப்ப அந்த திரைப்படத்து மூலமாக என்ன சொல்ல வரோம்? இறுதியாக எல்லா பேரும் வாழ்றது கொஞ்ச காலம் தான். அதுக்குள்ளே வந்து மரியாதையாகவும் பணிவோடையும் இப்படி தான் வாழணுங்கிறத தான் சொல்ல போகிறோம். எல்லா கதையிலையும் அதை தான் சொல்ல போகிறோம். அது மாதிரி ஒரு திரைப்படத்தை மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. திரைப்படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் பக்ஸோட நடிப்பாக இருக்கட்டும். பக்ஸ் வந்துக்கிட்டு காயா அப்படிங்கிற மாதிரி வருவார். காத்தா சம்திங் ஏதோ ஒரு கேரக்டரில் வருவார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் தேவராஜ், அதாவது ஃபீனிக்ஸுங்கிற கேரக்டரில் இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய நம்ம ராணா டகுபதியோட ஒரு மாதிரி நடிப்பு அது சூப்பராக இருக்குங்க. அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே வரக்கூடிய இன்ஸ்பெக்டராக அவர் நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய விதம் ரொம்ப அருமையாகவும் அட்டகாசம் நடிச்சிருப்பார். கடைசியில் அவர் தான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு கேஸை வந்து. இருந்தாலும் இந்த நம்மளுடைய சமுத்திரகனி அவர்களுக்கும் கடைசி கிளைமேக்ஸில் சமுத்திரகனி அவர்களுக்கும் துல்கர் சல்மானுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு டயலாக் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக போகும். அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் கிளைமேக்ஸில் வந்துக்கிட்டு அவர் நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய விதம் செம்மையாக இருக்கட்டும். கொலை செய்யப்பட்ட கதாநாயகி நடிச்சிருக்கிறது ஒரே ஒரு படம் தான் இந்த திரைப்படத்தில். அந்த ஒரு திரைப்படத்தையும் வெளிவிடாமல் ஆக்கிடாதீங்க. அதாவது அவங்க மறைந்தாலும், அதாவது இந்த பாக்கியஸ்ரீ போஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த திரைப்படத்தில் குமாரி அப்படிங்கிற கேரக்டர் வருவாங்க. அவங்க தான் கொலை செய்யப்படுவாங்க. அவங்க இறந்து போனாலும் அவங்களுடைய நடிப்பு என்றென்றைக்கும் நிலைச்சி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நடிகையை வந்து இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற பேசக்கூடிய ஒவ்வொரு டயலாக்காக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக நேர்த்தியாக வந்து வடிவமைக்கப்பட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் அவர்கள். உண்மையிலே இந்த திரைப்படத்தை பார்க்க வந்து தவறி விடாதீர்கள் தான் நான் சொல்லுவேன். பக்கத்தில் உங்களுடைய தியேட்டர்ஸ் இருந்தால்
கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் வந்து தேட்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த தேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தேட்டர், குறிப்பாக வந்துக்கிட்டு இந்த ஜாக்கி பிஜோய் இருக்கார் இல்லையா, அவருடைய மியூசிக் பிஜிஎம் வந்து மிரட்டியிருக்கார் மனுஷன். உண்மையிலே நீங்கள் நல்ல தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட மியூசிக் பிஜிஎம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் படத்தை பார்த்துட்டு ஆரம்பத்தில் போய் உட்கார்றப்போ நம்ம பழைய காலத்து படம் பார்ப்போம் இல்லையா, அந்த ஃபீலில், ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தியாகராஜ பாகவதர் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அந்த காலத்து படம் பார்த்துருக்க மாட்டோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். நம்மளுடைய மேக்ஸிமம் வந்து என்ன வாழ்க்கை வரலாறு பார்த்துருப்போம், ஆட்டோ சங்கருடைய புலன் விசாரணை, நிறைய அந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு சில படங்கள் அதாவது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம், இல்லை கற்பனை கலந்த ஒரு ஏதாவது ஒரு கதைகளை பார்த்துருப்போம். ஆனால் இந்த திரைப்படம் வந்துக்கிட்டு ஒரு திரைப்படம் சம்பந்தப்பட்ட திரைப்பட கதாநாயகன் இயக்குனருக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு அருமையான கதைக்களத்தை, செம்மையான ஒரு திரைக்கதையோட, நிறைய ஆர்டிஸ்டோட அந்த படத்தை வந்துக்கிட்டு எங்கேயுமே வந்து மெஸ் ஆகாமல், எங்கேயுமே வந்துக்கிட்டு அப்படியே குளறுபடி இல்லாமல் அழகாக நகர்த்தி கொண்டு போகிற, குறிப்பாக வந்துக்கிட்டு எனக்கு உண்மையிலேயே வந்து துல்கர் சல்மான் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை. அப்படி கதைகள் தேர்வு செய்து நடிக்கிறார் துல்கர் சல்மான் அவர்கள். உண்மையிலே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, நிறைய மொழிகளில் வந்து அவருக்கு சிறந்த எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு நடிகரை வந்து தமிழ் சினிமா வந்து தன்னுக்குள்ளே ஈடுபடுத்திக்கிட்டதா, இல்லை தமிழ் சினிமாக்குள்ளே அவர் ஈடுபடுத்திக்கிட்டாரா, உண்மையிலே இரண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆக மொத்தம் இந்த திரைப்படத்தை குடும்பத்தோட பார்க்கலாம். அதாவது கத்தி, போதை பொருள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு, வெட்டு, குத்து, ரத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப கடந்த வருடங்களாகவே வந்து ஒரே மாதிரி ஜேர்னலில் படம் எடுத்துக்கிட்டு மத்தியில் இந்த மாதிரி காந்தா போன்ற பல படங்கள் வந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகளை பார்த்துட்டு, ஓ இப்படின்னா வந்து படம் எடுக்கிறாங்களா, இப்படின்னா வந்து நடிக்கிறாங்களா, இப்படின்னா ஒரு நடிகருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படிங்கிறதுனா நம்ம பார்க்குறப்ப சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சொல்கிறேன், இப்படியே பார்த்து பழகிய கண்களுக்கு ஒரு இதமான ஒரு அருமையான இந்த திரைப்படத்தை வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு நடிகன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவமா, இல்லை இயக்குனருக்கு ஏற்பட்ட சம்பவமா, த்ரில்லரா, இல்லை இன்வெஸ்டிகேஷனா, இல்லை வந்து என்ன மாதிரி படம் அப்படிங்கிறது நம்ம அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இது எல்லாம் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்காவியம் தான் காந்தா திரைப்படம். உண்மையிலே இந்த திரைப்படத்தை போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய பாமுத்துக்குமார் யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது உங்கள் விமர்சனங்கள், தகவல் இருந்தால் கீழே கருத்துக்களை பதிவிடுங்க. இது மாதிரி பல தகவல்களும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்